நீங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கீங்க. ஆனா, கரெக்ட்டா மார்க்கெட் ஒரு ஸ்லோ டவுன் ஃபேஸ்ல இருக்கு. ஒரு ஸ்டாக்னன்ட்டா இருக்கிற மாரி இருக்கிறத பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னு தோணுதா? ஆனா, இதுதான் சரியான டைம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அதாவது கோவிட்-19 தான். என்னன்னா, அந்த டைம்ல மார்க்கெட் பெரிய லெவல்ல கிராஷ் ஆச்சு. கிராஷ் ஆயிருந்தாலுமே, மக்கள் வந்து என்ன பண்ணல அப்டின்னா, சரியான ஒரு இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுருப்பாங்க. ஸோ, ஈவன் அவங்க 2008 கிராஷ பார்த்திருந்து, அதுக்கடுத்து 2020 கிராஷ்க்கு அவங்க வந்திருந்தாலுமே, மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சே அப்டின்னு அவங்க யோசிக்காம அந்த இடத்துல வந்து விட்டுருப்பாங்க. ஸோ, இது வந்து ஒரு ஸ்லோ டவுனா இருந்தாலும் சரி, ஒரு கிராஷா இருந்தாலும் சரி, மக்கள் பண்ற பெரிய தப்பே என்ன அப்டின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்றது தான். இப்ப நிஃப்டி எடுத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னன்ட்டா தான் இருக்கு. அரவுண்ட் நீங்க 1 இயரா பார்த்தீங்கன்னா, சேம் பிளேஸ்ல தான் இருக்கு. ஆனா, இந்த இடத்துல நம்ம தெளிவா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னம்னா, ஒரு 20, 30 அடுத்த ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட போர்ட்ஃபோலியோ நல்லாவே பில்ட் பண்ண முடியும். ஆனா, இதுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சிம்பிளா ஒரு 3லிருந்து 4 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க ஈஸியா பண்ணலாம். இந்த வீடியோல அதுக்கான கம்ப்ளீட் டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கலாம் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஜென்ரலா வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம ஒரு இன்வெஸ்டிங் வந்துட்டோம்னா, ஏதோ சில ஸ்டாக்ஸை வந்து நானும் எடுத்தேன், நானும் அதில் வந்து ஃபண்ட்ஸை வந்து போட்டேன், அதை அப்படியே மறந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு டீப் ஸ்டடி வந்து பண்ணணும். ஒரு டீப் ஸ்டடி அப்படின்னாலுமே ரொம்ப இன்டெப்த்தாலாம் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் எப்போ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், அதில் ஹோல்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் லெட்ஸே வந்து ஒரு 2030, 32 வரைக்கும் நான் அதில் ஹோல்டு பண்ணலான்ட்டு இருக்கிறேன்ப்பா. அந்த அளவுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ நான் கரெக்டாக பில்டு பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை தாண்டியும் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு வருஷம் நம்ம மாத்துவோம். பட் ஸ்டில் ஓவரால் எய்ம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். செகண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த டவுட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இந்தியால இருக்கீங்க. இந்தியாவோட உங்களுக்கு அதோட கிரவுத் என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்து நம்ம வந்து எந்த செக்டார் மேல போலாம் அப்படிங்கிறத நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க தான் போறோம். ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் போறோம். இப்போ செக்டார் சூஸ் பண்ணதுக்கு அடுத்து ஒரு செக்டார்ல பல ஸ்டாக்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? எல்லா ஸ்டாக்ஸும் ஏறும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகலாம். ஸோ அப்போ அது என்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் இதுவரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கே இருக்கு. என்னன்னா பொறுமையா இருக்கணும். என்னன்னா, இப்போ கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஆனா ஒரு 10% மார்க்கெட் வந்து ஒரு 5% கிராஷ் ஆகும்போது, இல்ல ஸ்டாக்னன்ட்டா இருக்கும்போது, எதுக்கு நம்ம இத வந்து சும்மா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு வெளியில போயிருவாங்க. ஸோ அப்ப என்னன்னா மொத்தம் 4 பாயிண்ட். என்னன்னா, நான் எப்போ வரை இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் ஆகலாம், அது ஏன் பெர்ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அந்த செக்டாருக்குள்ள இருக்க ஸ்டாக்ஸ் என்ன, அதுல எந்த ஸ்டாக்ஸை நான் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அடுத்து நான் பொறுமையா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ரூல்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, ஒரு 3 செக்டார், அந்த 3 செக்டார்ல 2 ஸ்டாக், டோட்டலா ஒரு 6 ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் டேட்டா பாயிண்ட்ஸோட. ஓகே. ஸோ இதில் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் செக்டார் என்ன அப்படின்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார். ஓகே. இப்போ நான் இந்த செக்டாரை சூஸ் பண்ணிட்டேன். 2030 அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன். செக்டார் வந்து இதுதான் தெரிஞ்சிருச்சு. ஏன் இந்த செக்டார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது. இப்போ அதாவது கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் 55லேருந்து 60% இல்லை 50 to 60% அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ முதல்ல வந்து இந்த சதவீதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பேங்க்ல கடன் வாங்குறோமா, இது வந்து நம்ம பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், கார் லோன், இல்லைனா வந்துட்டு ஹவுசிங் லோன், வாட் எவர் இட் இஸ். இந்த வாங்குற இந்த ரேஷியோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ. இது வந்து 50 to 60க்குள்ள இருக்கு. ஓகே. இப்போ இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்றோம். இது எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க மித்த கண்ட்ரிஸ் எடுக்கணும். இப்போ ஒரு யுஎஸ் மார்க்கெட், அவங்களோட யுஎஸ் கண்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கலாமே, இவங்களோட அந்த பர்சன்டேஜ், அதாவது கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 180% இருக்கு. இப்போ சைனா எடுத்திங்கன்னா 190% இருக்கு. அப்போது இதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் என்ன அப்படின்னா, இன்னும் மக்கள் வந்து இது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்காங்க. இந்த லோன் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ ஒரு நாடு வளருது அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கணும், மக்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். ஸோ இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு பணம் இருக்கணும். அப்போ அந்த பணம் எல்லாருக்குமே
டிஃபால்ட்டாகவே இருக்குமானா கிடையாது. நிறைய பேர் வந்து லோன் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்துட்டு கேபிட்டல் எல்லாமே பே பண்ணிவிட்டு தென் அவங்களோட பிஸ்னஸையும் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு இந்தியா பெரிய லெவலில் வளரப்போகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பேக் போனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இப்போ ஒரு செக்டார் நம்ம சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி முக்கியமான ரீசனாக நம்ம இதை வந்து வச்சுருக்கோம். இப்படி தான் வந்து ஒரு செக்டார் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த செக்டாரை சூஸ் பண்ணிட்டேன், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்னால் இதில் நிறைய இருக்கே அப்படின்னா இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து HDFC பேங்க். ஸோ இப்போ இந்த HDFC பேங்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு. இதில் என்னென்ன டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ 2 பேங்க் சொல்ல போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் வந்து HDFC பேங்க். இப்போ இதில் வந்து ஒரு 5 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 5 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த பேங்க்குக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா பாயிண்ட் என்ன அப்படின்னா டெபாசிட்ஸ். இப்போ இவங்களோட டெபாசிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16% அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது இந்த டெபாசிட்ஸ்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சிம்பிளாக வந்து மக்கள் வந்து அந்த பேங்க்கை நம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்க வந்து பணத்தை கொண்டு வந்து போடுறாங்க பார்த்தீங்களா, டெபாசிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இது ஏன் ரொம்ப முக்கியம், இது ஏன் எப்பயுமே வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக இப்போ நம்ம ஒரு FD வந்து போடுறோம்னு வச்சுக்கலாமே. இப்போது அவங்க நமக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம் கொடுக்குறாங்க, ஒரு 7 to 8%. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து லெட்ஸே ஒரு 1 crore வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு வந்து ஒரு லாக்இன் பீரியட் ஒரு சம்திங் இருக்கும். இப்போ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை வந்து பிஸ்னஸ் லோன்ஸ் இல்லைனா பர்சனல் லோன் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அப்போது அதில் வந்து அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் அவங்களோட ப்ராஃபிட் தென் நமக்கான கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த பேங்கிங்கோட ஒர்க்கு. அப்போது இந்த டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்னா அந்த டெபாசிட்ஸ் வந்து இவங்க வந்து குறைவான வட்டிக்கு வந்து வாங்கிக்கிட்டு வெளியில் அதிக வட்டிக்கு கொடுக்கும்போது வந்து அந்த டெபாசிட்ஸ் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். அப்போ இதோட க்ரௌத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது டபுள் டிஜிட்டில் இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, டெபாசிட்ஸ் புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டேட்டா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்வான்சஸ். சிம்பிள், அதாவது வந்து இவங்க கார்ப்பரேட்ஸ்க்கோ இல்லை மக்களுக்கோ லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 25லேருந்து 26 லட்சம் கோடியாக இருக்குது இவங்களோட லோன் புக். இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு லோன் புக் தான். அப்போ இது வந்து நல்லதா அப்படின்னா டெஃபினட்டாக நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தாகணும். ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு அதிகமாக லோன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வரும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயமாக தான் இந்த அட்வான்சஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து 3வது டேட்டா பாயிண்ட் என்ன அப்படின்னா CAR அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சேஃப்டி குஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன் இந்த லெவல் இருந்துச்சுன்னா அது ஒரு சேஃப் அப்படிங்கிற மாதிரி RBI என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா 11.5% அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 19.5% வந்து வச்சுருக்காங்க. அப்போ RBI சொன்னதை விட அதிகமாக தான் வச்சுருக்காங்க. அப்போ இன்னுமே கொஞ்சம் பாதுகாப்பானதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து 3வது டேட்டா பாயிண்ட். 4வது என்ன அப்படின்னா காசா ரேஷியோ அப்படின்னு என்னன்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ. இப்போ இது சிம்பிளாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே இந்த ரேஷியோ. இப்போது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நம்ம ஒரு ஃபண்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா பேங்க் வந்து அதிகமான வட்டி தரணும், கரெக்டுங்களா? ஒரு 7 to 8% வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இதுலேயுமே நான் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு இதுக்கு இவங்க என்ன பண்ணால் போதும், கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தா போதும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அந்த பணத்தை வந்து ஈஸியாக வந்து யூட்டிலைஸும் பண்ணிக்க முடியும். அப்போ என்னென்னா அந்த காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து குறையுது. அப்போது இவங்க கிட்ட இருக்க இந்த காசா ரேஷியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரேஷியோவில் தான் இருக்குங்கிறதுனால நமக்கு இது வந்து ஓகேவாக இருக்கும். அரௌண்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு 34 to 36% அப்படிங்கிற மாதிரி இதோட க்ரௌத் வந்து இருக்குது. இப்போ ஃபைனலாக என்னென்னா கிராஸ் NPA. இப்போது கிராஸ் NPA எடுத்தோம் அப்படின்னம்னா சிம்பிள், அதாவது NPAன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக. அதாவது நம்ம வந்து சிம்பிளாக இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது இதை வந்து இன்னுமே எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இவங்க ஒரு கடன் கொடுத்துருக்காங்க, இவங்களோட ஒர்க்கே வந்து கடன் கொடுக்கறது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறது, இதுதான் இதோட இதே. ஆனால் எல்லா கடனுமே ரிட்டர்ன் ஆகுமா, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட்டபுளாக முடியுமானா அந்த மாதிரி எந்த பிஸ்னஸுமே இருக்காது. இதுலேயுமே சில சர்டைன் லாஸஸ் வந்து இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இப்போது வராத கடன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த கிராஸ் NPA அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1.15லேருந்து 1.3க்குள்ளே இருக்குது. இப்போ இது 1.3க்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவுமே கொஞ்சம் ஹெல்த்தியானது தான். இப்போது இது வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க வந்து
ஒரு செக்யூர்டே இல்லாத மாதிரி லோன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி போயிடும். ஏன்னா நிறைய பேர் கொடுக்க மாட்றாங்க. அப்போ இவங்க அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கரெக்டான ஒரு என்டிட்டிக்கு லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், கரெக்டான பர்சனுக்கு லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்க கொஞ்சம் அதை சரியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த பேங்க்கை வச்சு இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது இப்போ இவங்களோட என்பிஏ வந்து கரெக்டாக இருக்குது, அதேமாதிரி லோன் புக் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஷியோ, அதாவது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சொன்னதை விட அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே ஓரளவுக்கு நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. அப்போது ஒரு 4 to 5 years ஆஃப் டைம் ஸ்பேனில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வளரும்போது இதுக்கு பின்னாடி முக்கியமாக நிறைய பேர் லோன்ஸ் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பேங்கிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் பேங்க் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஐசிஐசிஐ பேங்க். இப்போது இதுவுமே ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான். இப்போ தி சேம் டேட்டா பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயுமே வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்துட்டு இங்கே டெபாசிட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11.4% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த 11.4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிஜிட் அப்படிங்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஈவன் நீங்கள் HDFC கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே ஆல்மோஸ்ட் இது ஒரு டபுள் டிஜிட் தான். இதுவுமே நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அட்வான்சஸ். ஸோ அரவுண்ட் வந்து 15 lakh crore அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட அட்வான்ஸ் புக் வந்து இருக்குது, அதாவது லோன் புக்ஸ் வந்து இருக்குது. இதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்லது தான். இப்போது HDFC அளவு இல்லைனாலுமே ஓகே, இதுவுமே வந்து இவங்க ஓரளவுக்கு அதிகமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மூணாவது முக்கியமான டேட்டா பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 17.8 சம்திங் அந்த ரேஷியோவில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 11.5 தான் நமக்கு என்னது ஆர்பிஐயோட மினிமம் லிமிட்டு. பட் அதை தாண்டி தான் இவங்க இருக்கிறதுனால இதுவுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டி குஷனாக தான் வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து முக்கியமானது அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 38.6% அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட க்ரௌத் ரேட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ தட் வந்து என்ன அப்படின்னா இப்போது இங்கேயுமே வந்து நமக்கு இவங்க வந்து இதுக்கான ஃபண்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். அது வந்து நமக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓவரால் க்ரௌத்துக்கு வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் என்பிஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.45% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு HDFC கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலுமே ஓரளவுக்கு வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் போகாமல் ஓரளவுக்கு இவங்க வந்து கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. இப்போது இதுக்கான சார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னுமே சில டேட்டாஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தன் சார்ட்ஸில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லைனா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. ஈவன் நீங்கள் மந்த்லியில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ நம்ம பண்ண போகிறதில்ல, லாங் டேர்மில் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு மந்த்லியுமே ஒரு ப்ராப்பரான நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதே மாதிரி நம்ம வீக்லியில் பார்த்தோம்னாலுமே நமக்கு இங்கே என்ன தெரியுது, ஈஸியாக வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது நமக்கு தெரியுதுங்களா? அதாவது இந்த ஒரு லெவல். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் அப் ஆகிருக்கு. அப்போ இதோட நெக்லைன் அப்படிங்கிறது எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். அப்போது ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னா ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகைன் அது ஃபர்தராக வந்து மேலே போகும். இப்போ இல்லை இன்கேஸ் எனக்கு இது வந்து கீழே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா எகெயின் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆனோன்னே நம்ம ட்ரேட் பண்ணுறத பற்றி யோசிப்போம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம என்ன தான் வந்து லாங் டேர்முக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே டெக்னிக்கல் வைஸ்மே ஓவராலாக அந்த சார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக செல்லிங்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஃபண்டமெண்டலாக என்னதான் ஒரு கம்பெனி எப்பவுமே ஸ்டேபிளாகவே இருந்தாலுமே அதை பற்றி நம்ம டீப் ஸ்டடி பண்ணாலுமே அந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸாக இருக்கட்டும், பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய டேட்டா மைண்ட்ஸ் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே நம்ம பார்த்துட்டே வரணும். அதேமாரி சார்ட்ஸ்லேயுமே நமக்கு அது பேக் டு பேக் வந்து புல்லிஷ்கான சிக்னலில் மட்டும்தான் இருக்கா, இல்லை அது வந்து செல்லிங்கான பேட்டர்னுக்கு ஏதாவது மாறுதா, ஓவரால் டைம் ஃப்ரேம் வீக்லி மந்த்லியில் வந்து ஒரு பெரிய செல்லிங்கான பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க, மார்க்கெட் கிளியராக வந்து என்ன இருக்குது,
நமக்கு சிம்பிளாக வந்து ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துலலாம் ட்ரேட் நடக்கும்போது நிறைய பேர் மேலே பிரேக் அவுட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நடக்கலை. ஆனால் இது எப்போ கீழே பிரேக் அவுட் ஆச்சோ, ஸோ அப்போ தான் நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ஈவன் இன் இன்வெஸ்டிங் ஃபார் த லாங் டேர்ம். ஸோ அதனால் வந்து எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் லாங் டேர்ம் பண்ணுறீங்கனாலுமே ஓகே தான், பட் வீக்லி அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேமே கண்டினியூஸாக பாருங்கள். அதில் வந்து புல்லிஷ்கான பேட்டர்ன் தான் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பேரிஷ்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அகைன் அந்த புல்லிஷ்க்கு ஃபார்ம் ஆகும்போது நம்ம எகைன் உள்ளே போகலாம். அதே மாதிரி ஃபண்டமெண்டலாகவுமே நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ரெகுலராக செக் பண்ணணும். அதே மாதிரி வந்து கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஓவரால் அதோட க்ரோத் ரேட் எப்படி இருக்குங்க பார்க்கணும். ஸோ இப்போ இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை HDFCக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கேனக்ஸ் கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு HDFC பேங்க் அப்படிங்கிற டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓவரால் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது, டெப்ட் ஈக்விட்டி எப்படி இருக்குது, தென் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபைன். இப்போது இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நம்ம ICICI பேங்க். ஓகே, ஸோ ICICI பேங்க் நம்ம இப்போ எடுக்கிறோம் வீக்லி டைம் ஃப்ரேமில் அப்படின்னாலுமே உங்களுக்கு இப்போதைக்கு இது செல்லிங்கில் இருக்குது. ஆனால் இங்கேயுமே நமக்கு கிளியராக என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் இது வந்து ஒரு டபுள் பாட்டமாகவும் நம்ம எடுக்க முடியும். இந்த ஒரு கம்ப்ளீட் திங். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த லெவல்ஸ். அப்போ இதுக்கான நமக்கு வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா இந்த ஜோன் லெவல் தான். இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கலாம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எகெயின் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒரு லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு செக்டாராக வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற ஸ்டாக்ஸு, தென் அதுக்கான கீ ஃபினான்ஷியல்ஸ், தென் வந்துட்டு அதுக்கான சார்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது செக்டார் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து டிஃபென்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார். இப்போது டிஃபென்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம இந்த செக்டாரை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து இந்த டெப்ட் அப்படிங்கிறது இருக்காது. மோஸ்ட்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி பேசும்போது தெரியும். ஆனால் ஆர்டர் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன் சூப்பராக இருக்கும்னா அவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது வந்துட்டு எப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து இருக்கும். அது வந்து இந்த ஜெட்டு பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஆயுதங்கள் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே வரும். இப்போது இதோட ஃப்யூச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுமே என்னென்னா இப்போ நமக்கு உள்நாட்டுக்குள்ளே இதுக்கான உற்பத்தி நடக்கும். அதே மாதிரி இதை நம்ம வெளிநாட்டுக்கும் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்போர்ட்ஸும் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இதுலேயுமே நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு பட்ஜெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது அதிகமான தொகையுமே வந்து ஒதுக்குவாங்க. அப்போ என்னென்னா நமக்கு இதுக்கு வந்து அதிகமான தொகை கொடுக்கறதுனால இது இன்னுமே எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். இப்போ இவங்களோட ஆர்டர் புக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா அப்போ எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, தென் வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து போகலாம் அப்படிங்கிறது தெரியும். ஃபைன். இதனால தான் நம்ம டிஃபென்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைன். இப்போது இதில் வர்ற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் வந்து HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சில டேட்டா பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பேங்கிங்கில் வந்து ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து இன்னும் சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரெவென்யூ க்ரோத், அதாவது கன்சாலிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6.8% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இவங்களோட ரெவென்யூ மட்டுமே 33,000 கோடிக்கும் மேலே இருக்குது. இப்போது 33,000 கோடி அப்படிங்கிறத காட்டிலும் நெக்ஸ்ட்டு முக்கியமான டேட்டா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் புக் தான். ஏன்னா ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடிக்கும் மேலே இருக்குது. இப்போது இது ஏன் ரொம்ப நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னம்னா இவங்களோட வருவாயை காட்டிலும் 6 to 7 டைம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. அப்போ என்னென்னா இந்த ஆர்டர் புக்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா சிம்பிளாக, அதாவது இன்னும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும். இவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும், அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கணும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ஒரே ஒர்க் என்ன அப்படின்னா இதை மேனுஃபேக்சரிங் பண்ணும், ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஸோ இதுதான். ஸோ அப்போது இன்னும் ஒரு 6 to 7 இயர்ஸ் இல்லைனா 5 to 6 இயர்ஸ்க்கு வந்து இவங்க ரிப்பீட்டடாக வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வந்துருக்கலாம். கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா போதும். மூணாவது முக்கியமான டேட்டா பாயிண்ட் தான் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. நான் முன்னாடியே சொன்ன இது வந்து 0 டெப்ட். ஏன்னா இப்போது இவங்களோட ஒர்க்கே என்னென்னா இவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க,
அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லாவே இதில் வருமானமும் இருக்குது, ஏன்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால. இப்போ ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கிட்டத்தட்ட வந்து 24% இருக்குது. இது வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஷேர் ஹோல்டர்ஸ், அதுக்கு வந்து ₹24 வந்து ப்ராஃபிட்டபுளாக நமக்கு வந்து வருது. ஸோ அதுதான் வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து முக்கியமாக பார்க்குறது தான் வந்து ROCEன்னு சொல்லுவாங்க, அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது டோட்டல் அந்த கேபிட்டல் அவங்க டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிஸ்னஸ்க்காக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32% இருக்குது. ஸோ 32% அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது உங்களுக்கு ஓவராலாக வந்து 100க்கு ₹32 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்னது இதில் வந்து இன்கம் வந்து இருக்குது அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து இது கூட வர்ற இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெல், அதாவது வந்துட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இதுதான் வந்து பெல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து எகெயின் ரெவென்யூ க்ரோத் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16% இருக்குது. இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்கை விட இதில் வந்து உங்களுக்கு அதிகம் தான், கரெக்டுங்களா? இதுலேயுமே நமக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த ரெவென்யூ க்ரௌத் அப்படிங்கிறத காட்டிலும் இவங்களோட வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 27,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஓகே, ஸோ அங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட 33,000 அது 30,000 கோடிக்கு மேலே பார்த்தோம். இங்கே வந்து 27,429 கோடி அப்படி அதுக்கு மேலே வந்து இருக்குது. இப்போ இவங்களோட ஆர்டர் புக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 73,000 கோடிக்கு மேலே இருக்குது. இப்போது இதே இது வந்து நீங்கள் வந்துட்டு முன்னாடி பார்த்த HAL பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 2.5 லட்சம் கோடி. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு இல்லைனாலுமே 73,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்களோட ஆர்டர் புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கடுத்து முக்கியமான என்ன, டெப்ட். இப்போ இவங்களுமே இந்த சேம் கான்செப்ட் தான். ஈவன் நான் உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் அண்ட் ஸ்கேனக்ஸ்லையுமே காட்டுறேன். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது தான். இப்போ ROE வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 27.6% அப்படிங்கிற மாதிரி வந்து ROE வந்து இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஃபென்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து ROCE. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36.5% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு ஃபண்ட்ஸுமே, அதுக்கான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எடுக்கிறாங்க. இப்போது இதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து சார்ட்ஸ் அண்ட் வந்து ஸ்கேனக்ஸில் வந்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இனிமேல் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து தன் சார்ட்ஸில் வந்து ஜஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போ இந்த கரெக்ஷனுமே நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு 50 to 61.80 வரை இருக்குது. இப்போ நம்ம இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் எவ்வளோ இது வந்து பெர்ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு இந்த டாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே இது வந்து 5,500 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி இருக்குது, அதாவது எக்ஸ்டென்ஷன் படி. அப்போது இது பிரேக் அவுட் ஆனதுக்கும் தென் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து போகிறதுக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும். பட் இதுலேயுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நீங்கள் எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். அதில் உங்களுக்கு செல்லிங்கான பேட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறது பெட்டர். இப்போ இதுலேயுமே பாருங்கள், சிம்பிளாக நமக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகே, ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து என்ன நடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் ஃபார்ம் ஆகலை. அப்போ எப்போ ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எனக்கு இது கீழே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு செல்லிங்கான ஒரு ஸ்டேஜ்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இப்போ இதை பற்றியுமே எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் நான் பார்க்கணுன்னா ஜஸ்ட் வந்து HAL அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0, ஏன்னா இவங்களுக்கு டெப்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 23 அண்ட் தென் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 17.49. ஸோ இதுவுமே ஒரு மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் வெரி குட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது வந்து இருக்கும். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேலே வந்து இவங்க ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, மேபி நம்ம வந்து ஆனுவல் பார்க்கலாம். ஓகே, ஸோ 33,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. தென் இதோட நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 9,400 crores மேலே வந்து இருக்குது. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 136.
ஸோ இதுவுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். ஓகே, தென் இப்போ நம்ம இதுக்கடுத்து பார்த்த ஸ்டாக்ஸ் என்ன, பெல், அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எடுத்தோம் அப்படின்னம்னா, இப்போ ஜென்ரலாக பாருங்கள், மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நமக்கு பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அண்ட் தென் மார்க்கெட் ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், நமக்கு இந்த இடத்துலையுமே ஒரு சப்போர்ட் வந்து ப்ராப்பராக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் கிளியராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் எடுத்திருக்கே தவிர இதுக்கு கீழே போய் க்ளோஸ் பண்ணல, தெரியுதுங்களா? இது வந்து ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் அவுட் கிடையாது. இது என்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல வந்து புல்லிஷ் தான் இருக்குது. அப்போ என்னென்னா, இது கரெக்டாக இங்கே ப்ராப்பராக வந்து என்ன பண்ணியிருக்கு, நமக்கு புல்லிஷ் வந்து எடுத்திருக்கு. அண்ட் எகெயின் வந்து ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் பிரேக் அவுட்ஸுமே ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இது போயிட்டுருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்தோம் அப்படின்னோம்னா, இப்போ தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு ஃப்ரெஷ் ட்ரெண்டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போது ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இதில் ஈஸியாக பார்க்கலாம், தெரியுதுங்களா? ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ தான் என்ன ஆயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அகைன் மார்க்கெட் கரெக்ஷன் அண்ட் தென் மார்க்கெட் வந்து மூவ் ஆன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது இது எப்போ ஒரு செல்லுக்கு மாறும் அப்படின்னா, எப்போ இந்த வந்து கீழே இந்த லைனை பிரேக் ஆகுதோ, ஸோ அந்த டைமில் தான் வந்து இது வந்து செல்லிங்கான ஸ்டேஜ்குள்ளேயே போகும். ஸோ அது வரைக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் டு சைட்வேஸ்குள்ளே இருக்கும். இது என்னென்னா, எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னென்னா, உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த சார்ட்ஸ் அண்ட் தென் ஸ்கேனக்ஸில் இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான செக்டார். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் பவர் செக்டார். இப்போது இதில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். அதாவது பவர் ஜென்ரேஷன் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போது இதில் வந்து ஏன் நம்ம பர்டிகுலராக இந்த செக்டார் எடுக்கிறோம் அப்படின்னம்னா, இப்போ நம்ம இன்னைக்கு இந்த செகண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் வீட்லையுமே நீங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஈவன் நீங்கள் ஒரு ஈவி வச்சுருக்கீங்கனாலுமே நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. டேட்டா சென்டர்ஸ், ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு இது எல்லாமே வளர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இப்போ ஒரு ஏஐ எடுத்திங்கன்னா அதுக்கு அதிகமான டேட்டா சென்டர்ஸ் வேணும், அதுக்கு அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது. அப்போ ஜென்ரேஷனும் அதிகமாகும், அதாவது பவர் ஜென்ரேஷனுமே அதிகமாகும், அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுமே அதிகமாகும். ஏன்னா இப்போது ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்மிஷன் பண்ணணும், அதாவது அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ அங்கேருந்து என்னென்னா அது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கான அந்த கரண்ட்டாக மாற்றி கொடுக்கணும். இதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, எனி பிஸ்னஸ், அதாவது வந்து ஃபார் த ஃபியூச்சர் நம்ம எடுக்கும்போது என்ன அப்படின்னா, அதுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் வந்து ஒரு தேவையான ஒன்று தான். ஸோ இதில் நம்ம அதனால தான் வந்து இந்த செக்டார் வந்து நம்ம வச்சுருக்கோம், இந்த 3 செக்டாரில். ஓகே, இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்டிபிசி. ஸோ என்டிபிசியோட ஜென்ரலாக அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து இவங்க வந்து ஒரு ரெகுலேட்டட் பவர் ஜென்ரேஷன். ஸோ இதுதான் இவங்களோட ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மாடல். அப்போ என்னென்னா, பவரை இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதாவது மின் உற்பத்தி அப்படின்னு நம்ம தமிழில் வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து அரசாங்கமோட நிறைய ஒப்பந்தங்கள் இருக்குது. இவங்க வந்து தினசரி வந்து இதை வந்து என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கணும், இதை வந்து தொடர்ந்து இந்த பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, அசட் பேஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கும்போது எவ்ரி சிங்கிள் டே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? நம்ம ஒரு தூங்குறதுலேருந்து எந்திக்கிறதுலேருந்து அண்ட் தென் வந்து இப்போ நம்ம ஒரு பைக் வந்து ஈவி வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, ஒரு டிவி பார்க்கணும் சரி, எவ்ரி சிங்கிள் டே நம்ம வந்து கன்சியூமர்ஸாக இருந்தால் அதை யூஸ் பண்ண தான் செய்கிறோம், ஈவன் கார்பரேட் லெவல்லையுமே. அப்போ என்னென்னா இவங்களுக்கு இதில் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் இதுக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 76 கிகாவாட் அப்படிங்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் போயிட்டுருக்கு. பட் இதுவுமே 90 கிகாவாட் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தேன். ஸோ அதனால் இவங்களோட அசட் பேஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கன்சியூம் பண்ணுறோம் எவ்ரி சிங்கிள் டே, இது எந்த டைம்லையுமே ஸ்டாப் ஆகாது, கரெக்டுங்களா? எவ்ரி சிங்கிள் டே எவ்ரி சிங்கிள் பர்சன் எவ்ரி சிங்கிள் என்டிட்டி வந்து இதை கண்டிப்பாக என்ன தான் பண்ணாலும் கன்சியூம் பண்ணியே தான் ஆகணும். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த கேஷ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், தினசரி வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு தான் வந்து இந்த இது. ஸோ அதனால் என்ன, இப்போ இதனால் இவங்ககிட்ட வந்து நிறைய கேஷ் வந்துருக்கும். பட் ஸ்டில் இந்த கேஷ் எல்லாமே இவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே புதுசாக இவங்க வந்து ஒவ்வொரு யூனிட்ஸ் போடுறதுக்கு, அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஓகே, இப்போ ROE வந்து எடுத்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு 14% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸில் 14% அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன தான் வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணாலுமே
இவங்களுக்கான தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்ஸ் வந்தாலுமே இவங்க என்ன தான் பண்ணி ஆகணும், ரீஇன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது 5வது முக்கியமான டேட்டா பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரினியூவபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து கிட்டத்தட்ட 2032ல 60 கிகாவாட் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து இந்த கிரீன் எனர்ஜியை வந்து பேஸ் பண்ணி இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் என்டிபிசி கிரீன் எனர்ஜின்னு கூட ஒரு ஸ்டாக் இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து அவங்க செப்பரேட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ எல்லாமே போட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போது நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பவர் ஜென்ரேஷன், ரெகுலேட்டட் பவர் ஜென்ரேஷன். ஸோ அதுதான் வந்து இவங்க பண்ணுறது கோர் பிஸ்னஸ். ஓகே. பட் இதே இதில் இன்னொரு ஸ்டாக்மே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் கிரிட். பவர் கிரிட் எடுத்தோம் அப்படின்னா சிம்பிள். இவங்க வந்து ஜென்ரலாக வந்து பவர் அதாவது ஜென்ரேட் பண்ணாமல் அதை வந்து டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. டிரான்ஸ்மிஷன்னா சிம்பிள். இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல இவங்க வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ இதை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கை தான் இவங்க பார்க்குறாங்க. இவங்க ஸ்டேட் டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சம்திங் நீங்கள் நிறைய அந்த இதெல்லாமே பார்ப்பீங்க. அதாவது வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஸோ இது எல்லாமே இந்த பவர் கிரிட் வழியாக இவங்க வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கோர் பிஸ்னஸ் மாடல் நம்ம எடுத்தோம் அப்படின்னம்னா இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து மின்சாரத்தை வந்து தயாரிக்கலை, பட் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதை வந்து டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து மாற்றுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து கரண்ட் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா அதை டேரெக்டாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்போ அதை என்ன பண்ணணும், நமக்கு ஏற்ற கரண்ட்டாக அதை மாற்றி அப்புறமா தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒர்க் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட அசெட் பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 40% மார்க்கெட் ஷேர் வந்து இந்தியாவில் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இது ஏன் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னம்னா, இப்போ இந்த 40% மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இப்போது ரினியூவபிள் எனர்ஜி ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு வந்து 85% ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா இவங்க வந்து அதை நோக்கியும் இவங்க வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருந்தாலும் சரி, டிரான்ஸ்மிஷனில் இருந்தாலும் சரி, எனிவே உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் டே வந்து உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இவங்க கிட்ட வந்து அதிகமான பேமெண்ட்ஸ் வந்து வந்தாலுமே இதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கொண்டு போகிறாங்க. ஏன் முக்கியமாக அதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. இப்போ நம்ம வந்து போன மாதம் யூஸ் பண்ண அதே யூனிட்ஸ் வந்து இந்த மாதம் யூஸ் பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான எலக்ட்ரிசிட்டி தேவைகளும் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏஐயாக இருக்கலாம், டேட்டா சென்டர்ஸாக இருக்கலாம், இன்னும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அதிகமாகுது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணியே தான் ஆகணும். அப்போது நீங்கள் அதுக்கு வந்து சர்டைன் யூனிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தான் செய்வீங்க. அது உங்களோட பில்ஸில் வந்து ஆட் ஆக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னதான் அதிகமான கேஷ் ஃப்ளோ இருந்தாலுமே இவங்க மேலும் மேலும் வந்து என்னென்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் வருவாங்க அவங்களோட பிஸ்னஸ்க்காக. ஏன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு சோலார் பேனல் வந்து இது பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு விண்மில் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இவங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டே தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ROE ஆல்மோஸ்ட் வந்து 18 to 19% இருக்குது. இப்போ இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை 18 to 19% ஓகே தான். ஏன்னா இவங்களும் ப்ராஃபிட்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இவங்க பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா ஒரு தேவை அதிகமாகும் போது இவங்க அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடாமல் இருந்தாங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. அப்போது இப்போ லெட்ஸே வந்து ஒரு இடத்துல 1000 தேவைப்படுது அப்படின்னா இவங்க வந்து ஒரு 500 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 500 வந்து இவங்களுக்கு வந்து கட் ஆகும். அப்போது அதுக்கான முதலீடு வந்து இவங்க பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ROE அப்படிங்கிறது நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரினியூவபிள் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ லெட்ஸே வந்து ஒரு சோலார் விண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எங்கே எது பண்ணாலுமே இவங்களோட அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து தேவை இவங்களுக்கு. ஏன்னா இவங்களோட அந்த கிரிட்ஸ் வழியாக தான் அது வந்து இவங்க வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் யார் எங்கே எது போட்டாலுமே இவங்களோட அந்த கிரிட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இப்போ இதுக்கான ஸ்டாக்ஸ் அதுக்கான சார்ட்ஸ் தென் வந்து ஸ்கேனக்ஸில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் எகெயின் வந்து தன் சார்ட்ஸில் வந்து லாகின் பண்ணிக்கங்க. தென் வந்து NTPC அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ NTPC வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ லெட்ஸ் நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டுமே மார்க்கெட் மேக் பண்ண ஃபஸ்ட்டு லோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் லோ தான், தெரியுதுங்களா? அப்போது இந்த லோவை வந்து மார்க்கெட் இன்னும் என்ன பண்ணல, கீழே பிரேக் அவுட் பண்ணலை. கரெக்டுங்களா? அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம செல்லிங்க்கு வந்து யோசிக்கலாம். பட் என்ன பிரேக் அவுட் ஆகலை. அண்ட் அகெயின் மார்க்கெட் வந்து இப்போ தான் ஃபுல் கரெக்ஷன் முடிச்சுட்டு சைட்வேஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, இங்கே இருந்து
ப்ரீவியஸ் லோவில் தான் நிற்கிதே தவிர இன்னும் லோவர் லோ வந்து ஃபார்ம் ஆகலை. தென் இதுக்கு அடுத்து இருக்கிறது பவர் கிரிட். ஸோ பவர் கிரிட் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஹை போயிட்டு இப்போ கம்ப்ளீட் கன்சாலிடேஷனில் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு நின்றுட்டுருக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த ஒரு ஜோன் தான் வந்து என்ன அப்படின்னா கன்சாலிடேஷன் ஜோன். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஈவன் நீங்கள் வீக்லி சேஞ்ச் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன தெரியும்னா கன்சாலிடேஷனில் இருக்குது. அப்போது ஒரு கன்சாலிடேஷன் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா த சேம் சைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும், வெதர் இட் இஸ் அப் சைட் ஆர் டவுன் சைட். அது வந்து நமக்கு வந்து டவுட் கிடையாது. ஏன்னா இப்போ லெட்ஸே வந்து இது வந்து நமக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போனா தான் நம்மளோட என்ட்ரியை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்டுங்களா. அப்போது இதே சைஸ் வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்போ அது வந்து ஆல் டைம் ஹையை தாண்டி தான் வந்து நிற்கும். ஸோ இது எதுவுமே வந்து நம்ம முன்னாடியே சொன்னது தான், 1 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ நம்ம பார்க்கல, லாங் டேர்ம். அப்போது 2030 நீங்கள் எடுத்தீங்க இல்லை 32 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டியோட தேவை அதிகமாக தான் இருக்கும் அந்த டைம்லையுமே. இப்போது ஒரு 5 இயர்ஸ் பேக் எடுத்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அதே எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா. ஆனால் ஜாஸ்தி தான் இப்போ யூஸ் பண்ணுறீங்க அதை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இதே தான் இன்னும் 5 இயர்ஸ் லேட்டருமே அப்போது இன்னுமே எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதையுமே நீங்கள் ஸ்கேனக்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்டிபிசி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கம்ப்ளீட் டேட்டா வந்து இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கேபிட்டல் எம்ப்ளாய்ட், தென் இதோட ஓவரால் வியூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். மேபி உங்களுக்கு ஃபைனான்ஷியல்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எப்படி தான் இருக்குது, நார்மலாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ 1.9 lakh அப்படிங்கிற மாதிரி இருந்து 1.87 இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்மே நெட் ப்ராஃபிட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து இவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜுமே உங்களுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. நமக்கு இந்த ஸ்டேபிள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பர்டிகுலர் செக்டார் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட இன்கம் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணுறதுனால இது எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு க்ரௌத்தில் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்டிபிசி. இப்போ பவர் கிரிட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு பவர் கிரிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துமே நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் தென் இதில் வந்து ஆனுவல். ஸோ ஆனுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 11,000 கோடிக்கு மேலே வந்து இவங்க நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது, 75%, 85%. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக மேனேஜபிளாக நல்லா தான் போயிட்டுருக்கு. தென் வந்து கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கனாலுமே ஓகே தான் நமக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டிங் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட டார்கெட் இயர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த இயருக்கு இப்போலேருந்து என்ன செக்டார் நல்லா பர்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். அந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எது நல்லா பர்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதை வந்து சார்ட்லேயே அனலைஸ் பண்ணுறேன். தென் ஃபண்டமெண்டலாகவும் பார்க்குறேன். இதை வந்து ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணிகிட்டே வரேன். மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போல செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் ஒரு இன்வெஸ்டிங்னு பண்ணிட்டேன் அப்படின்னா ஓவரால் நான் சார்ட் வந்து வீக்லி ஆர் மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறேன், டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறேன் அப்படின்னா அது கீப் ஆன் புல்லிஷ்கான சென்டிமெண்ட் இருக்கணுமே தவிர பேரிஷ்கான ஒரு செல்லிங்கான பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிற பார்த்துருக்கோம். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் வந்து செல்ஃபாக நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ இதை வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த செக்டார்ஸ் பர்ஃபார்ம் ஆகலாம், இந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்குன்னு சில ஒரு ஐடியாலஜி இருக்கும். லெட்ஸே வந்து ஒரு 2010 வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ என்னென்னா அது அதோட பீக் டைம், கரெக்டுங்களா. ஆனால் இப்போ ஐடி வந்து அண்டர் பர்ஃபார்ம் ஆகுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர டெக்னாலஜிஸ் லைக் ஏஐயாக இருக்கலாம், இல்லை சம்திங் அதர்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன மைண்டில் அடுத்து 2030 உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகலான்னு தோணுச்சுன்னா அது என்ன 3 செக்டார் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா அதில் இருக்க 2 ஸ்டாக்ஸ் என்னென்ன வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வந்து ஒரு சிலதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்த பேங்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் நம்மளோட ஓன் திங்கிங்.
பட் உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திங்கிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் படித்து பார்க்குறோம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா அதை கிளியராக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து தரோம். இந்த ஸ்டடி வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக இருந்திருக்கும், அதே மாதிரி வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் அதை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களும் எப்படி ஒரு இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஈஸியாக வந்து புரியும். அதேமாதிரி நம்ம தன் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.